குழந்தை அமாவாசையில் பிறக்குது, குழந்தை கிரகணத்தில் பிறக்குது அப்படின்னு நாம் குறைப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முட்டாள்தனம். இன்னொன்று, அந்த குழந்தை இந்த கிரகண காலத்திலேயே பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ நமக்கு கிரகண காலம் எப்படி பிறந்துருச்சே அப்படின்னு நாம் குறைப்பட்டுக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து ஒரு சாதனையாளராக வரும்போது அப்போ நாம் முகத்தை எங்கே வச்சுப்போம்? கிரகண காலத்தில் பிறந்தது அப்படின்றதால இந்த சாதனையெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவோமா? இல்லையே. அப்போ நாம் பெருமையாக சொல்லுவோம், என் குழந்தை இந்த மாதிரி கிரகணத்தில் பிறந்ததுனால தான் இவ்வளோ சாதிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால குழந்தை அப்படிங்கிறது இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு வரம். அவ்வளோ ஏங்க, என்னுடைய தம்பி அவன் எப்போ தெரியுமா பிறந்தான்? அமாவாசையில் பிறந்தான். அமாவாசையில் பிறந்தவொடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, அச்சோ அமாவாசையில் பிறந்துருச்சு குழந்தை அப்படின்னு. இப்போது அந்த குழந்தை, அதாவது என்னுடைய தம்பி அமெரிக்காவில் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அங்கே வீடு வாங்கிட்டான், அவனுக்கு 2 குழந்தைங்க, நல்லா அழகாக செட்டில் ஆகிட்டான். என்னுடைய தம்பி பொண்டாட்டி 2 பேருமே வேலை செய்கிறாங்க, குழந்தைகள் நல்லா படிக்குதுங்க, பல மொழிகள் பேசுதுங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இது உண்மை. ஏன்னா இந்த வீடியோவை என் தம்பியும் பார்ப்பான், பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதனால் அமாவாசையில் பிறகுது, கிருத்திகையில் பிறகுது இதெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த குழந்தை எப்போ பிறக்கணும் அப்படின்னு இருக்குதோ அது கடவுளினுடைய வரம். அதை அப்படியே மனசார ஏற்றுக்கிறது தான் நமக்கும் நம்மளுடைய குழந்தைக்கும் நல்லது.